வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். இணையத்தில் கசிஞ்ச வேட்டையன் பட காட்சியை பற்றியும் விஜயகாந்த் விருது மற்றும் விஜயகாந்துக்கு சிலைன்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் தலைவர் 170 படமான வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற நிலையில விஜயகாந்தோட மறைவால ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை திரும்ப, இந்த நிலையில ரஜினி சார் பகத் பாசிலோட நடிக்கிற வேட்டையன் படத்தோட காட்சி லீக் ஆகி இருக்கு. படக்காட்சிகள் வெளியாகாம இருக்க செல்போனுக்கு தடை, வெளியாட்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஏகப்பட்ட பந்தோபஸ்தோட ஷூட்டிங்கை நடத்தியும் வேட்டையன் படத்தோட படக்காட்சி எப்படி லீக் ஆச்சுன்னு படக்குழுவினர் அதிர்ச்சியோட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களோட திடீர் மறைவு நம்மள எல்லோரையும் துக்கத்தில் ஆழ்த்தின நிலையில தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. முதல் கோரிக்கை என்னன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வசிச்ச சென்னை சாலிகிராமம் அல்லது விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கிற பிரதான சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாலைன்னு பேர் வைக்கணும். இரண்டாவது கோரிக்கை என்னன்னா, தமிழக அரசால வழங்கிட்டு இருக்கிற திரைத்துறை விருதுகள் இனி கேப்டன் விஜயகாந்த் விருதுன்ற பெயர்ல விருதுகள் வழங்கப்பட வேண்டும். மூணாவது கோரிக்கை என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் பிறந்த மதுரையில அவருக்கு முழு உருவ சிலை ஒன்னு அரசு சார்புல நிறுவனம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 3 கோரிக்கைகளையுமே நிறைவேற்றுற அளவுக்கு தகுதி படைச்சவர் தான் நம்ம விஜயகாந்த் சார். அதனால இந்த 3 கோரிக்கைகள்ல அரசு எதை நிறைவேற்ற போகுது, இல்ல 3 கோரிக்கைகளையுமே நிறைவேற்ற போகுதான்றதை தெரிஞ்சுக்க உங்களை மாதிரியே நானும் வெயிட்டிங். எஸ், ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போட்டுட்டு ஏன்ற காரணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் பெஸ்டா தர முயற்சி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.